புதுவை குரல் செய்திகள். புதுச்சேரி பிள்ளையாடி வள்ளியம்மை அரசு மாணவர்கள் தாகூர் கல்லூரியில் சுற்றுலா கல்வி மேற்கொண்டனர். புதுவை அரசு தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சமீபத்தில் புதுவையில் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக மத்திய அரசின் சுற்றுலாத்துறை அறிவித்தது. இதன் அடிப்படையில் புதுச்சேரி பிள்ளையாடி வள்ளியம்மை அரசு பள்ளியிலிருந்து ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரெக்ஸ் மாணவ மாணவியர்கள் சுமார் 175 பேர் தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அமைந்துள்ள பசுமை நகர்வனம், விலங்கியல் அருங்காட்சியகம், ஹைடெக் டெக்னாலஜிக்கல் பார்க் மற்றும் மண்புழு வளர்த்தல், தேனீ வளர்த்தல், காளான் வளர்த்தல், கல்லூரி நூலகம், தமிழ் பெயர்கள் கொண்ட காடுகள், அதில் அரிய வகை மற்றும் பழமையான வகை மரங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியை கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் தலைமையேற்று நடத்தினார். மேலும் அவர் உரையாற்றுகையில் மாணவ மாணவியர்களுக்கு காடுகளின் முக்கியத்துவத்தையும் மரம் நடுதலின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். எதிர்வரும் மாணவ தலைமுறையினர் இயற்கையை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினார். இந்த கல்லூரியின் நகர்வன காடு இந்த சுற்றுப்புறத்தில் மாசில்லா இரைச்சலில்லா பகுதியாக மாற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது என்று எடுத்து கூறினார். இந்நிகழ்ச்சியை ஐக்யூஎஸ்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் வேல்ராஜ் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தாவரவியல் பேராசிரியர் முனைவர் நாடிமுத்து மற்றும் விலங்கியல் பேராசிரியர் முனைவர் ரா கார்த்திகேயனி அவர்கள் இந்த பசுமை நகர்வனத்தை சிறப்பாக நடத்தினார். மேலும் மாணவ மாணவியர்கள் தங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்தனர். அதில் குறிப்பிடப்படும் வகையில் காணும் தனது பள்ளியை இவ்வாறான இயற்கை சூழ்நிலையாக மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தனர். இந்த கல்வி சுற்றுலா அவர்களுக்கு இயற்கையின் பாதுகாப்பின் அவசியத்தை கற்றுக் கொடுத்ததாக மகிழ்ச்சியாக கூறினர். சார்பாக இந்த நேரத்தில் நாங்கள் அவங்களுக்கு ஒரு கௌரவம் செய்யலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா ரெண்டு நாள் உண்மையாகவே முதல்வர் வந்துட்டு இந்த ஸ்ரீ எவ்வளோ பதிந்து இருக்கு. அந்த பதிந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு எங்களை மேல் தளத்திற்கு கொண்டு வரதுக்கான அடிப்படையாக அமைந்தது. அந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை எங்களுடைய கல்லூரியில் உருவாக்கி வைத்திருக்கின்ற, ஏன்னா இந்த காடு வந்து தானாக வந்துடல, இது நாம உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இங்கே அமைந்தது. முக்கியமாக எங்களுடைய கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் அவர்கள் வந்த பிறகுதான் இந்த கல்லூரியுடைய வளர்ச்சி என்பது, முக்கியமாக இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பதை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு கடந்த 7 ஆண்டுகளாக இதனுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு 7 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த கல்லூரியை இந்தியாவிலிருந்து யார் வேணாலும் இங்கு வந்து பார்க்க வேண்டும், ஒரு சுற்றுலா தலமாக இருக்க வேண்டும் என்று டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு அதை அங்கீகரித்து அதை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு தினந்தோறும் நாள்தோறும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லூரிக்கு மாணவர்கள், பெற்றோர்கள், பல்வேறு நிறுவனங்களிலிருந்து சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் முதற்கொண்டு இங்கு தினந்தோறும் இங்கு என்ன இருக்குது அப்படின்றத அறிந்து கொள்வதற்காக செல்கின்றார்கள். அவ்வாறு சொல்லும் பொழுது நீங்களும் அதை பெற்றிருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா உங்களை வரவேற்பதில் இந்த தருணத்தில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். Of you, dear students. All of you are happy? Yes, sir. Happy? Yes, sir. Very happy? Yes, sir. Wonderful. So, I just want to welcome all of you to this college. This is a wonderful experience.
why this is a wonderful experience. We did not get an opportunity to come to a college when we are kids. Therefore, chance curriculum, okay. But you are all happy because you have got a chance when you are 8th standard, 9th standard, upon college one to understand what's a college meaning, right? But that's one thing. The second thing is that Government of Puducherry, Government of India has made an arrangement to think. Correct? Today we have to plan for somebody else to sit. This is the meaning of life. Life le two things are important. Tanni venu, oxygen venu. Oxygen, from where it has to come? Tree. So what you have to do? Plant a tree. So how many of you? அரசு மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வரும். எங்களுடைய பள்ளி முதல்வர் பாலமுருகன் ஐயாவுக்கும் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் சசிகாந்த் ஐயா அவர்களுக்கும் எங்களை ஒருங்கிணைத்து சுட்டிக்காட்டிய கார்த்திகேயன் மேம் அவர்களுக்கும் எங்கள் அனைவருடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்கோம். எங்களுடைய ஹெட்மாஸ்டர் இங்கே அனுப்பினாலுமே இந்த கல்லூரியினுடைய முதல்வர் சசிகாந்த் ஐயா தான் எங்களை இங்கே பார்க்க அனுமதிச்சிருக்காரு. இந்த நாள் வந்து நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இயற்கையாகவே உரங்களை நம்ம வீட்டில் எப்படி தயாரிக்குன்றதையும் நிறைய ஐடியாஸும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. முன்னாடி புதுச்சேரியில் வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்குன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் இங்கே வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். கொடுத்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நாள் ஸ்கூலில் அடைஞ்சு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பிளான்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எப்படி தேனீலாம் வளர்க்கணுன்னு டீச் பண்ணாங்க. அப்புறம் அந்த மஷ்ரூம், பிக் மஷ்ரூம், அப்புறம் வந்துட்டு உரம், அந்த நான் இந்த உரம், அப்புறம் கொஞ்சம் அந்த சாணம் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இப்போ ஊரில் இந்தியாவில் நிறைய வெயில் அடிக்கிறதுக்கு காரணம் எல்லோரும் மரத்தை வெட்டுறதுனால தான். எல்லோரும் ஆளுக்கு ஒரு மரம் நட்டினாக்க நிழல் கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும். காசு வந்து நிறைய நமக்கு இப்போ முக்கியம் ஆக்சிஜன், வாட்டர், அப்புறம் ஃபுட்டு சஃபிஷியன்ட் இது இல்லைன்னா அது பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரை நம்ம தான் டிசைட் பண்ணோம் பாலைவனமாக ஆகணுமா இல்லை இயற்கையாக ஆகணுமான்னு. ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ். இதில் வந்து நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து எஜுகேஷனல் ட்ரிப்பை வந்து ஏற்பாடு பண்ணி நாங்கள் வந்து இந்த தாகூர் காலேஜுக்கு வந்திருக்கோம். இந்த காலேஜ் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இங்கே வந்து ரொம்ப க்ரீனிஷாக நிறைய ட்ரீஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து காற்று சுத்தமாக இருக்குது. இங்கே ஆக்சிஜன்லாம் நல்லா இருக்குது. நாங்கள் வந்து நிறைய கார்டன்ஸ்லாம் பார்த்தோம். அதில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கார்டனில் வந்து ஜாப்பனீஸ் பிளான்ட்ஸ் ட்ரீஸ்லாம் வந்து வளர்த்துருந்தாங்க. நிறைய ட்ரீஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் எலிஃபண்ட் ட்ரீ, அதுக்கப்புறம் சிவப்பூ ட்ரீ, அதுக்கப்புறமா வந்து செம்மரம் ட்ரீ, அந்த மாதிரி நிறைய ட்ரீஸை பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். இந்த காலேஜில் இருக்க மாதிரி எங்கள் ஸ்கூல்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெவலப் பண்ணலான்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் வீட்லேயும் நிறைய பிளான்ஸ், ட்ரீஸ், அதுக்கப்புறம் கார்டன்ஸ்லாம் உருவாக்கலான்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த பிளான் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அடுத்த ஜென்ரேஷனுக்காக நிறைய ட்ரீஸ், பிளான்ட்ஸ்லாம் நாங்கள் வளர்க்குறோம். இனிமேட்டு வளர்க்க ஆரம்பிப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. இங்கே எங்களுக்கு வந்து கார்டன், இந்த காடு இதெல்லாம் மட்டும் காட்டாமல் லைப்ரரியும் சுற்றி காட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் லைப்ரரி பார்க்குறோம். அங்கே வந்து 1 lakh மேற்பட்ட அதிகமான புக்ஸ் இருந்தது. ஒன்று சூப்பராக இந்த கிழியாமல், அதுவும் இப்போ நமக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு இதையும் நல்லா தேடி அதாவது படித்த புக்கே இல்லாமல் நல்லா புதுசாக இருந்தது ஒரு புக்கும். அது எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ மியூசியமுக்கும் எங்களை கூப்பிட்டு போனாங்க. அங்கெல்லாம் ரியலான இப்போ ஸ்கெலிட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது ரொம்பவே. அது மட்டும் இல்லாமல் 100 வருஷம் பழமையான ட்ரீ ஒன்று இருந்தது. அதில் செல்ஃபி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அலோட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இதை ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எல்லாமே நல்லா இருந்தது. அதேமாதிரி நான் வந்து எங்கள் ஸ்கூலில் நீங்கள் காலேஜில் பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக ஸ்கூல்லேயும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை கண்டிப்பாக பண்ணுவோம். இதையும் எங்கள் ஸ்கூலும் இந்த மாதிரி வந்து சுற்றி பார்க்குற இடமா இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி நாங்கள் எங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ. Have you seen the size of the mushroom? This
is the size of the mushroom that has been cultivated in this college. So dear students, you can see it, and this will be costing almost 1 kg, right? This is 1 kg of mushroom and oyster mushroom. This is known as. I just wanted to show to all of you so that you can also start learning it. It is a learning lesson lay irike. So if you start doing it, then this will be the wonderful thing we can create. It's not that the knowledge that you have to acquire. How that knowledge is being